அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நல்லோர்களே, நம்முடைய கவலைகள், சஞ்சலங்கள் நிறைய இருக்குது. அதை சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இல்லையா? கவலை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் உண்டா? துன்பமில்லாத மனிதன் உண்டா? இல்லை. ஆனாலும் இந்த கவலையிலிருந்து நாம் நிம்மதி பெற வேண்டும் என்று பிரியப்பட்டால் இறைவனை நெருங்குவதை தவிர வேறு வழி இல்லைங்க. இந்த உலகத்தில் கோடான கோடி பணம் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அல்லது பெரிய பதவி பட்டம் எல்லாம் வச்சுருந்தாலும் சரி, அல்லது ஊரே உங்களை புகழ்ந்தாலும் சரி, உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு சொன்னால் எதுவுமே உங்களுக்கு இனிக்காது, அத்துணையுமே உங்களுக்கு புளிக்கும், கசக்கும் இல்லையா? ஆக இப்படி ஒரு சஞ்சலங்களோ துன்பங்களோ இடையூறுகளோ வருகிற பொழுது இறைவனை நெருங்குவதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், இறைவனை திக்ர் செய்வது கொண்டுதான் உங்களது உள்ளம் அமைதி பெறும். நல்லோர்களே, கவலையின் போது, சஞ்சலத்தின் போது யா ஹய்யு யா கையூம் சொல்லுங்க. யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம். எத்துணை எண்ணிக்கை உங்களுக்கு தேவையோ அத்துணை எண்ணிக்கையை ஓதிக்கொள்ளுங்கள். குறிப்பாக ஒரு 313 முறை யா ஹய்யு யா கையூம் என்பதை நீங்கள் ஓதுங்கள். அதை விட அதிகமாக ஓதுனாலும் நல்லது தான். இப்படி ஓத துவங்குவதற்கு முன்னதாக ஒரு 7 விடத்தம் செலவாத்து சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த செலவாத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த செலவாத்தை ஆரம்பமாக 7 விடத்தம் சொல்லுங்கள். பிறகு யா ஹய்யு யா கையூம் என்ற இந்த திக்கரை 313 முறை சொல்லுங்கள். பிறகு ஒரு 7 விடத்தம் செலவாத்து சொல்லி முடித்து கொண்டு ரப்பிடத்திலே துஆ செய்யுங்கள். கவலைகள் உங்களை விட்டு பறந்து போகும். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அவுராது இது. யா ஹய்யு யா கையூம் ஓதுங்கள். ரப்பிடத்திலே துஆ செய்யுங்கள். கவலையும் சஞ்சலமும் நம்மை விட்டு உடனே நீங்கும். அல்லாஹ் கிருபை செய்வான். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.